வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் சட்னி தான் பண்ண போறோம். நம்ம இப்போ வெளியில எல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் போகும்போது நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போவோம் இல்லையா? அப்போ இட்லியோ தோசையோ ஏதாவது ஒன்று. அப்போ தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா தக்காளி சட்னி இல்லை தக்காளி தொக்கு இந்த மாதிரி தான் நம்ம ஐட்டம் எடுத்துட்டு போவோம். நீங்க தேங்காய் சட்னி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ தேங்காய் சட்னியும் எடுத்துட்டு போகலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்க. தேங்காய் ஒரு கப்பு, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி, அப்புறம் பச்சை மிளகா, வரமிளகா காரத்துக்கு, பெருங்காயம், தேவையான உப்பு. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு சேர்த்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தேங்காயை ட்ரையா லைட் ப்ரௌன் கலர்ல நம்ம வறுத்துக்கணும். ட்ரை வால்னில வறுத்துக்கணும். ஸோ நான் கடாய் பற்ற வச்சிருக்கேன். ட்ரை கடாயில வறுத்துக்கேன். லைட்டா கலர் மாற அளவுக்கு வறுத்துக்கலாம். நம்ம எப்பயாவது வெளியில போகும்போது இந்த மாதிரி சட்னி பண்ணி எடுத்துன்னு போகலாம், பரவாயில்ல. பட் தேங்காய் ரொம்ப வறுக்கிறது அவ்வளவு நல்லதும் கிடையாது. அதனால எப்பயோ ஒரு வாட்டி சாப்பிடல, தப்பும் கிடையாது. பாருங்க, லேசா கலர் மாறி இருக்கு. பாருங்க, லேசா கலர் மாறி இருக்கு. இப்போ இந்த அளவு வறுத்திருந்தா போதும். இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுலாம். தேங்காயை ஒரு கிண்ணத்துல மாத்திடலாம். அதே கடாயிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காயம் தாளிச்சுக்கலாம். நல்ல ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் போட்டுப்போம். இது கூடவே காரத்துக்கு வரமிளகா, பச்சை மிளகா எல்லாமே போட்டுடலாம். அப்புறம் புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி. ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே வறுபட்டுருச்சு. மிக்ஸி ஜார்ல மாத்திடுவோம். இது கூடவே தேங்காயும் சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரையா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் ட்ரையா ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நம்முடைய சட்னி ரெடி ஆயிடுது. கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம கடுகு தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்கள் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பிரெட் இருந்ததுன்னா பிரெட்ல தடவி கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தேங்காய் சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னு டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கிறேன்.